Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் உடையநாதபுரம் அருகே பட்டியலின மக்கள் ஒரு குடம் குடிநீரை 10 ரூபாய்க்கு வாங்கி பயன்படுத்தும் நிலை ஏற்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்தனர். ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் வீடுதோறும் குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கி ஒரு சில தினங்கள் மட்டுமே தண்ணீர் விநியோகிக்கப்பட்டதாகவும் முன்னறிவிப்பு இன்றி குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டதாகவும் புகார் தெரிவித்தனர். இதனால் தனியாரிடம் ஒரு குடம் தண்ணீர் 10 ரூபாய் என விலைக்கு வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை ஏற்பட்டுள்ள நிலையில் வசதி இல்லாதவர்கள் தள்ளுவண்டியில் குடங்களை எடுத்துச் சென்று முண்டியடித்து தண்ணீர் பிடித்து வருகிறார்கள். ஸ்டாலின் மாடல் அரசின் குடிநீர் வடிகால் வாரியம் உடனடியாக குடிநீர் தட்டுப்பாட்டை சீர் செய்து விரைந்து குடிநீர் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் கோமல் செம்பியன் பகுதியில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் உள்ள வீடுகளை சீரமைப்பதாக தெரிவித்த கருணாநிதியின் படத்தை ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். ஓட்டு வீடுகளை பராமரிக்க 70,000 ரூபாய், காங்கிரீட் வீடுகளை சீரமைக்க 1.5 லட்சம் ரூபாய் என ஸ்டாலின் அரசு நிதி ஒதுக்கீடு செய்த நிலையில் சீரமைக்கும் வீடுகளில் 4 சதுர அடி அளவில் கருணாநிதி படத்துடன் கூடிய டைல்ஸ் ஒட்டும்படி அதிகாரிகள் பயனாளிகளை வற்புறுத்துகின்றனர். அத்துடன் வீடுகளை பராமரிக்க அளிக்கும் நிதியில் 5,000 முதல் 10,000 வரை கமிஷன் பெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் வீடுகளை சீரமைக்க சிமெண்ட் மூட்டை தருவதாக கூறி தரவில்லை என்றும் பயனாளிகள் குற்றம் சாட்டினர். மத்திய அரசு நிதியில் கட்டிய வீடுகளை சீரமைப்பதாக கூறி ஸ்டாலின் மாடல் அரசு கருணாநிதியின் ஸ்டிக்கர் போட்டுவதை நிறுத்த வேண்டும் என பயனாளிகள் தெரிவித்தனர். எல்லாத்தையும் காங்கிரீட் வீடு தான் கொடுக்குறாங்க. இவங்க திருப்பியே 60 வருஷம் பின்னாடி போய் எல்லா ஓட்டு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லி ஓட்டு வீட்டையும் பெயிண்ட் அடித்து ஸ்டிக்கரை ஒட்டி கண்ணா புண்ணான்னு போட்டு பணத்தை போட்டு இதை நேரடியாக அந்த பயனாளிகிட்ட கொடுத்து அந்த ஃபோட்டோவை கூட ஒட்டாமல் இன்றைக்கி முதலமைச்சர் ஃபோட்டோ இல்லைங்க, முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய ஃபோட்டோவை ஓவர் சேரு நேரடியாக கொத்தனாரை கூப்பிட்டுட்டு வந்து 2க்கு 2 சைஸில் எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. மிக மோசமான ஒரு ஊழல் இதுதான் ஸ்டிக்கர் ஒட்டுற அரசு. மக்கள் இதை நல்லபடியாக தெரிஞ்சுக்கிட்டு இதை யார் வேணாலும் பார்வையிடுங்க.